உங்களுடைய பார்வை இதுல என்ன? அதிமுக தாவேக கூட்டணிக்கான காலம் கணிகிறதா? ஏன்னா நேத்து நம்ம நினைச்சிருந்தோம் அதிமுக கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இபிஎஸ் ஓட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியல. இன்னும் அவங்க கொஞ்சம் இன்வைட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு தெரியுது. இன்னும் அந்த ஒரு நெருக்கம். ஏன்னா அவர் அக்டோபர் 27 பேசுனது ஏன் அதிமுக விமர்சிக்கலான்னு தாவேக கேள்வி, தாவேக்காவை பெருசா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏடிஎம்கே கேள்வி. இன்னுமே அது இணக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவ்வளவு நடந்தது பிறகும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா நீங்க உங்க தலைப்பை இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல்ல இருந்து நீங்க கட்டியிருக்கீங்க. ஏனென்றால் ஐயா எடப்பாடியிடம் தாவேக்காவை குறிப்பிட்டு ஒரு கேள்வி கூட்டணி சம்பந்தமாக கேட்கிற பொழுது ஐயா எடப்பாடியார் நிச்சயமாக அதை மறுத்திருக்கணும், 100% மறுக்கணும். ஏன் அப்படின்னா நேற்று ஐயா விஜய் அவர்கள் 2 விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். ஒன்று, திமுகவுடனும் பாஜகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லை. 2வது, அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி விட்டார். இப்போ ஒருவேளை அப்படி ஆனால் ஒரு இடத்தை அவர் ஒரு மயக்கம் தருகிற இடமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமல் வைத்திருக்கிறார். நான் உறுதியாக 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு நாளும் கூட்டணிக்கு போக மாட்டார். 2வது, இந்த தேர்தல் முடிகிற வரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் விமர்சிக்கவும் மாட்டார். அதுதான் ஐயா விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமாக விமர்சிக்க மாட்டார். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தன்னை ஐயா விஜய் நிறுத்துகிறார். நீங்க திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது இது ஒரு நட்பு முரண் மாதிரி, ஒரு மயக்கம் தருகிற இடம். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று ஐயா விஜய் நேற்று போர் பிரகடனம் செய்கிறார். நாங்க தான் வீழ்த்த போகிறோம், நான் கோட்டைக்கே வரப்போறேன், அப்படி ஒரு சூழல் வரப்போது, பரந்தூர் விவசாயிகளை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்தில் திமுகவை அதிக முறை வீழ்த்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறது. அப்ப நீங்க என்ன ஆயிரும்? இந்த தேர்தலில் உங்களை அவர் விமர்சிக்காமல் இருக்கலாம், இன்னொருவரையும் அவர் விமர்சிப்பதில்லை, காங்கிரஸையும் அவர் விமர்சிப்பதில்லை. இப்போ ஒருவேளை இந்த தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வருமா, தாவேகாவோட? ஏன் நம்ம காங்கிரஸை ஏன் அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிட மாட்டேக்காருன்னு நமக்கு ஒரு கேள்வி நமக்கு எழவே இல்லை இல்லையா? ஏனென்றால் நமக்கு ஒன்று உறுதியாக தெரிகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்குமான கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு ஆய்வாளராக நாம் காங்கிரஸை ஐயா விஜய் விமர்சிப்பதே இல்லை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அதே போல ஐயா விஜய் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிக்க மாட்டார், விமர்சிக்க போவதும் இல்லை. ஏனென்றால் அவர் குறிவைக்கிற வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள். அது எந்த வாக்குகள்? திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுகவை எதிர்க்கிற அவர் நேரடியா எதிர்க்கிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி, 2 பேரோட எனக்கு கூட்டணியே இல்லைன்ட்டாரு. எக்காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிறார். அப்ப என்ன, அவர் முதல்ல எதுக்கு ட்ரை பண்ணுவாரு? திமுகவை எதிர்த்து முதலாவது இடத்திற்கு வர வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தாலுமே கூட முதல்ல அவர் எதை நினைப்பாரு? திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கான ஒரு இடமாக தான் மாற வேண்டும். புரிஞ்சுக்கிறது திரு பெருமாள்மணி, திமுகவை எதிர்க்கக்கூடிய மெயின் ஃபோர்ஸா இருக்கிறது அதிமுக. இப்ப அதிமுகவினுடைய இடத்துக்கு தன்னை பொசிஷன் பண்றாரு விஜய் பார்க்கிறாரு. அதனால அதிமுகவை அவர் விமர்சிக்கவும் மாட்டாரு. சோ தட் அதிமுகவினுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு வரணும். அட் தி சேம் டைம் அதிமுகவோட கூட்டணிக்கும் போகவே மாட்டார். ஆனா அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கக்கூடிய இருக்கும் அப்படின்றது அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. அப்படிலாம் ஊகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. அவர் ஏன் அதிமுக கூட கூட்டணி போனோம்? அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு தன்னை பிளேஸ் பண்றாருங்க. 49 பிறந்து இந்த மாநிலத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்ட, மத்தியிலும் மாநிலத்திலும் பெரும் அதிகார மையமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர் தன்னை பிளேஸ் பண்றாரு. இபிஎஸ் ஏன் இன்னும் இல்ல, அந்த இடத்துல தான் நீங்க பொதுவா ஒரு கேள்வி இன்வைட்டிங்கா இருக்காரு இன்னைக்கு இபிஎஸ். இல்ல, அந்த இடத்தை ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நீங்க அவர் குறிவைக்கிறதே உங்க இடம் தான். நீங்க அவர் சொல்வது திமுகவுக்கு எதிரான இடமா இருந்தா கூட திமுகவை நேரடி எதிரியாக காட்டிய பிறகு அவர் எந்த வாக்குகளை குறிவைக்கிறார்? திமுக எதிர்ப்பு வாக்குகளை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்றைக்கு யாரிடம் அதிகமாக இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம். அப்ப அவர் எந்த வாக்கு வங்கியை குறிவைத்து போகிறார்?
அனைத்து இந்திய அண்ணா திராவிட அதிமுக தரப்புல இவ்வளவு நாட்களாக என்ன சொல்லப்பட்டு வந்தது அப்படின்னா, எப்படியும் தாவேக்காவை கூட்டணிக்குள்ள எடுத்துருவோம், விஜய் வந்துருவாரு அப்படின்னா இன்சைட்ல பேசிக்கிட்டதா இருந்தது. இப்ப அவ்வளவு இன்வைட்டிங்கா அவங்க இருந்தும் விஜய் அந்த மாதிரி அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. அவருக்கு அதிமுக வீக்கெண்ட் பண்றதா அவர் நோக்காதானே. அப்ப நான் சொல்றேனே, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவர் கூட்டணிக்கும் போக மாட்டார், அதை விமர்சிக்கவும் மாட்டார். இதுல அவங்க ரெண்டு பேருமே ஒரு தப்ப பண்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவர் எங்க கூட்டணிக்கு வருவாரு, வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நேத்து அதெல்லாம் முடிச்சிட்டாருல விஜய், அதெல்லாம் அவர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாருங்க. ஆனா நீங்க பெர்செப்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க பாருங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க தான் எங்க கொள்கை எதிரி, உங்க கூட ஒரு நாள் எங்களுக்கு கூட்டணி இல்ல, உங்களோட விஷமத்தனமான அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது. இன்னொன்னு சொல்றாரு, ஐயா பெரியாரை அவமதித்து அண்ணா அவர்களை அவதூறாக பேசி நீங்க ஒரு அரசியல் இங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், நீங்க அவர் என் கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறது அவரை இன்னமும் பெரிய பிம்பமா காட்டிராதா? அந்த அப்ப அவங்க கூட்டணியாகவே பெர்செப்ஷன்ல இவருக்கு ஒரு தவற கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, திரைப்படங்களிலிருந்து வந்ததனால் தன்னுடைய பலத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் பரிசோதித்து பார்த்ததனால் ஊடகத்தில் அவர் ஊடகத்தோடு உரையாடுகிற அந்த வித்தை தெரிந்த காரணத்தினால் அவர் ரொம்ப தெளிவா தன்னை பொசிஷன் பண்றாரு.